ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இனி பட்ச தரமான சூப்பரான மார்னிங் வேக்கப் சாங் போட்டாச்சு. ஸோ ஃப்ரைடே சாங்னாவே வந்துட்டு நம்மளாம் குதூகலமாகிடும். ஏன் அப்படின்னா அந்த சாங்கில் ஒரு க்ளூ வச்சுருப்பாங்க, பிக் பாஸ். ஸோ அதன்படி வந்துட்டு போன வாரம் பார்த்தீங்கன்னா போன விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வாரம் அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாங் போட்டிருக்காங்க. அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய க்ளூ கிடச்சிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப 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 நன்றி. இப்போ என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் கல்யாண் நடித்த தாராள பிரபு அந்த படத்திலிருந்து பாக்கு வெத்தலை பாக்கு வெத்தலை மாற்றி முடிச்சு பையன் வந்தாச்சு, பூவை தொடுத்து சேலை முடிச்சு பொண்ணு வந்தாச்சு. ஓ, பாக்கு வெத்தலை மாப்பிள்ளை, பொண்ணு சேலை தொடுத்து பொண்ணு மாப்பிள்ளை, ஓகே ஜோடி ரைட்ரா. அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் வந்து மொத்தம் 11 பேர் நாமினேஷன்ஸ் வந்தாங்க இல்லையா? இதில் ஜோடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஜோடி தான். ஒன்று கமருதீன் விஜய் பார்வதி, இன்னொன்று ஆதிரி எஃப்ஜே. இதுங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போட்டுப்பாங்க, விஜய் பார்வதி கமருதீன் தான் வெளியே போகிறாங்க கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. ஏன்னா அதை போட்டால் வந்து உடனே வந்து அச்சோ கமருதீன் ஃபேன்ஸ்லாம் அப்படியே வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. விஜய் பார்வதி ஃபேன்ஸ்லாம் டென்ஷன் ஆகும் அதுக்காக. ஆனால் அவங்களுக்குலாம் ஓட்டு தாராளமாக எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு, சரிங்களா? அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தபடியாக எந்த ஜோடி இருக்காங்க? இதான் நம்ம இருக்காங்களா, ஆதிரியும் எஃப்ஜேவும். ஓகே, அப்படி ஓட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பச்சக்குன்னு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆதிரி இருக்காங்க, அதுக்கு மேலே எஃப்ஜே இருக்கார். ஸோ இந்த வாரம் வந்துட்டு இந்த பாட்டுப்படி பார்க்கும்போது அதே மாதிரி அதிகப்படியாக அவங்க காமிச்ச விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விஷயத்தை காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதிரி அதிகப்படியாக காமிச்சாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஒரே ஒரு இடத்துல காமிச்சாங்க. பட் இந்த சாங்கை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஆதிரி எஃப்ஜே தான், சரிங்களா? ஆனால் அரோராவை நடுவில் அப்பப்போ காமிச்சாங்க. ஒருவேளை அரோராவாக இருக்குமோ, இருந்தால் நல்லா இருக்கும்ல, எப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னால் எஃப்ஜேவும் அரோராவும் ஆல்ரெடி வந்துட்டு 2 பேரும் சேர்ந்தே வந்துட்டு ஒரு ஆல்பம் சாங் மேக் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சு எப்படி இருக்கும்ல? நிறைய பேரோட விஷயங்களும் அந்த மாதிரி தான் இருக்குது. அரோரா எப்போங்க வெளியே அனுப்புவாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வர புகழ் வாய்ப்புகளும் புகழும் திடீர்னு பார்த்தா நம்ம விஜய் சேதுபதி வந்து உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு நாங்களும் கொடுத்து வச்சுக்கிறோன்ற அளவுக்கு பேசுகிறாரு. ஆனால் அவங்க இப்போ வரைக்கும் சொல்கிறது என்ன தெரியுங்களா? எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் டாப் 5 போடுன்னு. ஆனால் எனக்கு வந்துட்டு ஓட்டு போடுற மக்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாது, என்னெல்லாம் டாப் 5 உட்கார வைப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியுது. ஆனாலும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை எஃப்ஜேவும் அரோராவுமா அப்படி கேட்டிங்கன்னா அரோராவுக்கு ஓரளவுக்கு ஓட்டு வருது அப்படின்னு தான் தகவலும் இருக்குது. மற்றபடி விஜய் பார்வதியும் கமருதீன் ஜோடி தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு ஓட்டு இருக்குது. அவங்க தான் மெயின் கண்டென்ட். இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா லைவில் வந்து அதிகப்படியாக வந்தது என்ன, தலை டாஸ்க்கு, அதுக்கப்புறமா விஜய் பார்வதியும் கனியை பேசின விஷயங்கள், அதுக்கப்புறம் விஜய் பார்வதி கமருதீன் பேசின விஷயங்கள். வேறு என்ன பெருசாக வந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பெஸ்ட் ஒஸ்ட்டில் வந்துட்டு கமருதீன் பேசின விஷயங்கள் செம்மையாக இருந்துச்சு. திவ்யா விஜய் பார்வதி பற்றி பேசுகிறதும் விஜய் பார்வதி திவ்யாவை பற்றி பேசுகிறதும் வந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் மையப்புள்ளியாக இருக்குது 2 பேர் தான். ஸோ அப்படின்னு அவங்களை அனுப்பிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் ஃப்ரீ டாஸ்க்கு மெயினான விஷயமே அங்கே தானே இருக்குது. அப்புறம் எப்படி கமருதீன் விஜய் பார்வதி அனுப்புவாங்க? ஸோ வாய்ப்பே கிடையாதுன்றது தான் நம்மளோட கருத்து. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த ஜோடியாக இருக்க ஆதிரி அண்ட் எஃப்ஜே, அப்படி இல்லைன்னா அரோரா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு தோன்ற விஷயங்கள் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ இந்த சாங் படி பார்க்கும்போது எஃப்ஜே அண்ட் ஆதிரி ஜோடியாக வெளியே போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? அப்படி தான் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.